இன்னைக்கு காலையில மதுரை மேற்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு பெரிய போஸ்டர் ஒன்று ஒட்டப்பட்டிருக்கு. இந்த ஒரு போஸ்டர் திமுக அதிமுக மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த போஸ்டர்ல அப்படி என்ன இருந்ததுன்னா, தலைவர் விஜய் அவர்களை மதுரை மேற்கு தொகுதியில் 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து தமிழகத்தின் முதல்வர் ஆக்கிய வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றின்னு சொல்லி அந்த போஸ்டர்ல குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த விஷயம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த போஸ்டர் சோசியல் மீடியாவில் வெளிவந்ததுக்கு அப்புறம் எழுந்த முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுரை மேற்கு தொகுதியில் விஜய் கண்டெஸ்ட் பண்ண போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான் பலராலுமே எழுப்பப்பட்டது. மதுரை மேற்கு தொகுதியில் விஜய் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளுமே அதிக அளவில் தான் இருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, 1980 எம்ஜிஆர் அவர்கள் இந்த இடத்துல நின்று தான் ஜெயிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் உடைய முதல் அரசியல் மாநாடு, அதாவது ஏடிஎம்கே தொடங்கினதுக்கு அப்புறம் முதல் அரசியல் மாநாடுமே பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் நடந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சியிலையுமே ஏடிஎம்கேலையும் சரி டிஎம்கேலையும் சரி ரொம்ப முக்கியமான கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா மதுரை மேற்கு தொகுதின்றது ஏடிஎம்கே உடைய கோட்டை. ஏன்னா 2011 செல்லூர் ராஜு அங்கே நின்று ஜெயிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து 2016 பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு அங்கே நின்று ஜெயிச்சிருக்காரு. 2021 ஏடிஎம்கே தோத்தப்ப கூட செல்லூர் ராஜு அந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய டாமினேஷனை ஏடிஎம்கே அந்த தொகுதியில் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து மதுரை மேற்கு தொகுதிக்கு பொறுப்பு அமைச்சரா மூர்த்தி அவர்களை நியமிச்சிருக்காங்க. மூர்த்தி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு அமைச்சர் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது ஏடிஎம்கே டிஎம்கே தாண்டி விஜய் அவர்கள் மதுரை மேற்குல போட்டியிட்டு ஜெயிக்க முடியுமா? இது குறித்து உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.